சார்பேட்டா முடிச்சுட்டு கமல் சார் மீட் பண்ண கூப்பிட்டுருந்தாரு டீமை ஃபுல்லாக. ஸோ அப்போ கமல் சாரை மீட் பண்ணது வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு மொமெண்ட். சூப்பர் ஸ்டார் சாரோட நான் 2.0 ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று பண்ணேன். அதெல்லாம் வந்து ரொம்ப நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு அந்த ரக்கிட்ட பொண்ணு தானே அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி என் பேரு ஞாபகம் இல்லைனாலும் அது that became like an identity for me. பட் இந்த படத்தோட வாய்ப்பு எனக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு வந்து எங்கேயோ ஒரு வகையில நம்ம இந்த கதை சொல்லணும், இந்த கதையில ஒரு பார்ட்டா இருக்கணும். இந்த தமிழ் இசை நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில வருடங்களா தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன எல்லா முக்கியமான படங்கள்லையும் இவங்க கண்டிப்பாக வந்து இருப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன எல்லாராலையும் வந்து பாராட்டப்படக்கூடிய பாட்டில் ராதா படத்துலையும் வந்து இவங்களோட கேரக்டர் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து தனியாகவே பேசிட்டு வராங்க. ஸோ இட்ஸ் நல்லது. சாஞ்சனா தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து இந்த வருஷம் வரும்போது, ஒரு புது வருஷம் வரும்போது எனக்கு இதெல்லாம் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த வருஷம் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு நல்ல படம், ஒரு நல்ல கேரக்டர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கு அந்த ஃபீலிங்? எல்லாரும் மாதிரி நானுமே வந்து ரொம்ப எதிர்பார்த்து தான் இருந்தேன். நாங்கள் லாஸ்ட் இயரே பாட்டில் ராதா ரிலீஸ் ஆகிடும் சொல்லி நம்ம வருஷம் ஃபினிஷ் பண்ணும்போதே அப்படிதான் ஃபினிஷ் பண்ண போறோம்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் இது ஒரு மாதிரி ஸ்டார்டிங்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெசென்ட்டாக இருந்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஐ மீன் இப்படிதான் ஒரு ஸ்டார்ட், ஒரு புது வருஷம் எல்லாருமே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு வருஷம் இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து நிறைய பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து பார்க்க முடியுது. பர்டிகுலராக உங்கள் கேரக்டருக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, ப்ளஸ் யார் எந்த ஒரு பாராட்டு அண்டு ஏதாவது இந்த கேரக்டரில் இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு அஃப்கோர்ஸ் விமர்சனமும் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து உங்கள் மைண்டில் இருக்கிறது என்னென்ன? விமர்சனமா எனக்கு வந்து ஐ மீன் ஆக்டிங் வைஸ் யாரும் எந்த விமர்சனம் மாதிரி எதுவும் கொடுக்கல. நல்ல அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க, நல்ல வரவேற்பு இருக்கு. ஒரு பர்டிகுலர் அப்ரிசியேஷனாக எனக்கு எது வந்து இன்னும் ஞாபகம் இருக்குன்னா, ஒரு 2 நாள் முன்னாடி தான் கூகையில் வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி படத்துக்காக ஒரு டிஸ்கஷன் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து ஒரு ஆண் வந்து என்கிட்ட வந்து சொன்னார், எனக்கு உங்கள் கேரக்டரில் அப்படியே என்ன பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு. ஸோ நாங்கள் ரிலீஸ் ஆகி படம் ஒரு 2-3 நாளில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆண் அதை என்கிட்ட சொன்னார். ஸோ எனக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது ஆக்சுவலாக நான் பண்ணும்போதே நிறைய பெண்கள் கனெக்ட் பண்ணிப்பாங்கங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் எப்படி ஆண்கள் இதை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு குவெஸ்டின் இருந்த டைமில் எனக்கு அதை கேட்டோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ மீன் அந்த கேரக்டராக அதுக்குள்ளே நிறையா சோகம் இருக்கும். பட் அதை தாண்டி அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதில் என்னையே பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னது ஐ திங்க் என்னால் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மறக்கவே முடியாது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் அந்த ஆன்சர் அப்படிங்கிறது சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஸோ எந்த ஒரு இன்சிடென்ட் அந்த மாதிரி அவர் கனெக்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது எதுவும் எலாபரேட் பண்ணி பேசினாரா? அதுக்கு மேலே எதுவும் சொல்லலை அவர். அண்ட் எனக்குமே அதுக்கு மேலே அதை கேட்டால் ரொம்ப ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கேட்குற மாதிரி இருக்குங்கிற விருப்பமும் அதில் இல்லை. பட் அவர் சொன்னதை அவர் சொல்லும் போது ஒரு மாதிரி ரொம்ப திருப்தியாக சொன்னார் அதை பற்றி. ஸோ அவ்வளோதான். அவர்கிட்டயும் ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் அவரோட லைஃப்லயும் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம நடந்திருந்தா சந்தோஷம்தான். அந்த மாதிரி ஒரு ஓகே. இப்போ வந்து பொதுவாக வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் படத்தில் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கேரக்டருக்குன்னு சொல்லி ப்ரிப்பேர் ஆகுறதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் ஒரு படத்தில் ஒரு நார்மல் கேரக்டர் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். பட் இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் இல்லையா? நீங்கள் இது வரைக்கும் சந்திக்காமல் கூட இருந்திருக்கலாம், அல்லது காது வழியாக கேட்டுக்கலாம், ஏதோ சம்திங் இருந்திருக்கும் இல்லையா? இந்த ஒரு கேரக்டரோட வலியை புரிஞ்சுக்கிறது ப்ளஸ் அவங்களோட லைஃப் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான ஒரு நீங்கள் கோ த்ரூ பண்ணீங்க அந்த கேரக்டருக்காக? இப்போ தினகர் சார் ஆக்சுவலாக வந்து சொல்லியிருந்தாரு, டைரக்டர் வந்து இந்த மாதிரி எல்லா ஆக்டர்ஸுக்குமே படத்தில் நடிச்சிருந்த எல்லா ஆக்டர்ஸ்க்கும் பிரைமரி செகண்டரி கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து ஒர்க் ஷாப்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து 3 days 4 days இல்லை, ஒரு 15 days ஒர்க் ஷாப்பே நடந்துருந்தது. ஸோ நம்ம அந்த வேர்ல்டாக கொஞ்சம் ஃபெமிலியராக ஆகிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கூட நடிக்க போகிற ஆர்டிஸ்ட் கூடயும் வந்து எவ்வளோ நம்ம பழகிக்கிறது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி அதில் இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையும் கூட அதில். ஸோ அதனால அந்த ஒர்க் ஷாப்ஸ் பண்ணது. ஆல்சோ ரியல் லைஃப் ரெக்கவர்ட் விக்டிம்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் மீட் பண்ணி அவங்களோட வைஃப்ஸு அவங்களோட குழந்தைங்க
அம்மா அப்பா குடும்பங்களா எல்லாரையுமே மீட் பண்ணி கொஞ்சம் கதைகள், அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருந்திருக்கு, அவங்க என்னென்னலாம் கோ த்ரூ பண்ணாங்க இதில் அப்படிங்கிற மாதிரியான நிறையா விஷயம்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதை தாண்டியுமே வந்து பர்சனலாக நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் வந்து பாட்டில் மாதிரி யாரோ ஒருத்தரை எங்கேயோ சந்திச்சிருப்போம். நானுமே ஒரு சில பேரை சந்திச்சிருக்கேன் என்னோட லைஃப். தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நமக்கு ரொம்ப ஃபன்னியா இருக்கும் இல்ல ஃபன்னின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நான் பார்த்த கதைகள் எல்லாமே ரொம்ப பயங்கர வலி தரக்கூட லைக் கூடிய கதைகளா தான் இருந்திருக்கு படத்துக்கு முன்னாடியே. அண்ட் ஆல்சோ எனக்குமே ரொம்ப க்ளோசஸ்டா என்னோட லைஃப்ல ஒருத்தர் வந்து நான் அந்த பழக்கத்தினால அவர் தவறிட்டாரு. ஸோ அது நான் படத்துக்குலாம் வர்றதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். பட் இந்த படத்தோட வாய்ப்பு எனக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு வந்து எங்கேயோ ஒரு வகையில நம்ம இந்த கதை சொல்லணும், இந்த கதையில ஒரு பார்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு காலிங் மாதிரி இருந்தது. நான் இது சொல்லாம இருக்கக்கூடாது, இதுல ஒரு பார்ட்டா இல்லாம இருக்கக்கூடாது. பிகாஸ் நமக்கு இந்த வலி தெரியும், இதோட பாதிப்பு வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம பர்சனலா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஏதோ ஒரு வகையில அது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து ஒரு ரீசனுக்காக அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். இப்போ நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த படத்துக்கு கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு இந்த படத்தை பிச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த படத்துக்காக உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கேரக்டர்ஸ் அவங்க கதைகள்லாம் வந்து கேட்டேன் அப்படின்னு சொன்னீங்களா, அது வந்து எது வந்து உங்களை ரொம்ப மனசை பாதிச்சுது? அதை பற்றி பேசலாமா என்னன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அவங்களோட ஸ்டோரி ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக ஒரு இதுவாக வச்சுருப்பாங்க. பட் அதெல்லாமே ரொம்ப உருக்கமாக இருக்குங்க. அது நம்ம ஜென்ரலாக ஒரு கதை 2 கதைலாம் கிடையாது. அவங்களோட குடும்பங்களை சந்திச்சு நம்ம அவங்களோட கதைகளை கேட்கும்போது, அதாவது எப்படி ஒருத்தவங்க குடியில இருக்கும்போது லைக் குடிச்சிட்டு இருக்கிறவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்குறோமோ, அதே மாதிரி அவங்கள சுற்றி இருக்கிறவங்களோட பாதிப்புங்கிறது பல மடங்கு இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து இன்னும் சொசைட்டெல்லாம் வந்து அவங்களுக்கு இன்னும் நிறையா ப்ரெஷர் இருந்திருக்கும். அவங்க தனியாக நின்று நிறையா விஷயத்த வந்து நிறைய எத்தனையோ எதிர்ப்பா இருந்திருக்கும், எத்தனையோ அவமானமா இருந்திருக்கும். அதெல்லாம் தனியாளா இருந்து எப்படி சந்திச்சிருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. நீங்க படத்துல பார்த்ததுமே வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவலா ஒரு 5-10% தான் அவங்களோட கதையில இருந்து இருக்கிற ஒரு வலி. அதை தாண்டி இன்னுமே நிறைய ஒண்ணு இருக்கும். அந்த படத்தை வந்து ஹோப்ஃபுல்லா முடிச்சதுக்கான காரணமுமே அதுதான். அந்த வலியுமே நம்ம திருப்பியும் படத்துல காமிச்சிட்டோம் அப்படின்னா பாக்குறவங்களுக்கு எதுவுமே எடுத்துட்டு போறதுக்கு எதுவுமே இருக்காது, வெறும் வலியை மட்டும் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும்னு சொல்லி அந்த நம்பிக்கை அதுல இருந்து வாழ்க்கையை எப்படி மாத்திக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையா காமிக்கிறது தான் வந்து படமாவே இருந்து. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட்ஸா வந்து அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸோ உங்களோட சீன்ஸ் வந்து சொல்லலாம் இல்லையா? ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வந்து குரு சோமசுந்தரம் அவரோட சேர்ந்து நடிச்சது எந்த ஒரு உங்களுடைய பர்டிகுலர் சீன் ஆகட்டும் இல்ல ஓவரால் படத்துல இது வந்து உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு காட்சியா இருந்துச்சு? எனக்கு குரு சாரோட பர்டிகுலரா கேக்குறீங்களா? நான் அவரோட உங்களோட சீன்ஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சீன் வந்து அந்த சூசைட் சீன், அந்த குழந்தைங்களோட வீட்டுக்குள்ள இருக்கிறது. நாங்க அதுவுமே ஆக்சுவலா வந்து ஒரு சிங்கிள் டேக்ல எடுத்திருந்தோம். ஸோ அது சார் என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னது எப்படின்னா, நான் கட் பண்ணாம அப்படியே நான் போறேன், நீங்க எவ்வளவு தூரம் பெர்ஃபார்ம் பண்ண முடியுதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நான் ரொம்ப நாள் அதை எதிர்பார்த்து நான் ரொம்ப வந்து ஒரு மாதிரி வீட்ல இருந்தெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பேன். ஓ இன்னைக்கு இது நடக்க போதோ, இதை வந்து நம்ம எப்படி, பிகாஸ் அது வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு சீன். அது தப்பா போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அது பாக்குறவங்களுக்கு ஒரு தாயா இருந்தாலும் ஒரு தந்தையா இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப வலி கொடுக்கக்கூடிய ஒரு சீன். அதனால வந்து அதை நான் ஜஸ்டிஃபைங்கா பண்ணலன்னா அது தப்பாயிடும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருந்ததா நான் ஃபீல் பண்ணேன். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்ச சீனும் கூட, நான் ரொம்ப எதிர்பார்த்து ஆசைப்பட்டு பண்ண சீன் அது. அண்ட் அதுக்கப்புறமா கிளைமேக்ஸோட அந்த சீன் அது. அண்ட் குரு சாரோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் ரொம்ப ரொம்ப கிவிங் ஒரு ஆர்டிஸ்டா. அவர் வந்து சுத்தி இருக்கிற எல்லா ஆக்டர்ஸையுமே அவரோட பேர் அவரோட சீன் அப்படின்னு மட்டும் பார்க்காம அந்த ஒரு சீன்ல இருக்கிற எல்லா ஆக்டர்ஸையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்க ட்ரை பண்ணுவாரு. அவங்க கூட வந்து இப்போ பாரி இருந்தாரு, பல சீன்ல குரு சாரோட பாரி தான் இருப்பாரு ஜாஸ்தி. ஸோ பாரி கூடலாம் கூட உட்காந்து அந்த சீன்ஸ் டைலாக்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்றது, அந்த மாதிரியான ஒரு விஷயம். அந்த குழந்தைங்க இருக்கும்போது கூட அந்த குழந்தைங்களோட பேசி அவங்களை எவ்வளவு கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டு, பிகாஸ் அவர் வந்து ஒரு அப்பா, அந்த அப்பாவும் குழந்தைங்களும் எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஸோ அவர் அந்த குழந்தைங்கள கூட அவர் வந்து லைக் விட்டு வைக்கல, எல்லாரையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுப்பாரு.
ஸோ சீனுக்கு முன்னாடி அவங்க கிட்ட போய் பேசிட்டு நம்ம ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. டயலாக் அவங்க கூட உட்காந்து படிப்பாரு. சீனுக்கு நடுவில் கூட வந்து சப்போஸ் ஒரு 2-3 டேக் வந்து தாண்டி போச்சுன்னா கூட பரவாயில்லன்னு ரொம்ப பேஷண்டா இருப்பாரு. ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்ட் அவரோட ஒர்க் பண்றதுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நடிக்கிறதுக்காக அப்படின்னு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையும் போது வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஆசை இருக்கும், இது எது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சினிமாக்குள்ளே வரவங்க எல்லாருமே வந்து ஆசைப்பட்டு தான் உள்ளே வராங்க. ஸோ உங்களுக்குமே ஒரு ஆசை விருப்பம் வந்து இருந்திருக்கும். ஒரு 10 இயர்ஸ் வந்து கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்குது? ப்ளஸ் நீங்கள் நினச்சது ரீச் பண்ணியாச்சா? நான் வேற ஏதோ ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன், நான் எதுவுமே எதிர்பார்க்காம சினிமாக்குள்ள வந்தேன். ஏன்னா சினிமாக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது. நான் படிச்சது விஷுவல் கம்யூனிகேஷன், அதனால வந்து சினிமாக்குள்ள வந்தேன். ஸோ நான் வரும்போது எதையும் எதிர்பார்த்து பயங்கர கனவு ஆசைகள் அந்த மாதிரி எதோடையும் வரல. பட் ஒரு விஷயம் வந்து எனக்கு கான்ஸ்டன்டா வந்து எங்க அப்பா சொல்லிட்டே இருப்பாரு, எப்படின்னா நீ செய்யற விஷயத்த நீ ட்ரூத்ஃபுல்லா செய்யணும், நீ அதுதான் பண்ணணும்னு ஆசைப்படுற, இதுதான் பண்ணணும்னு ஆசைப்படுற, பட் உனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தா அதோட கான்சிக்வன்சஸையுமே நீ ஏத்துக்கணும். இப்போ ஒரு விஷயம் வந்து நீ செஞ்சது வந்து தப்பாவே போயிடுச்சு அப்படின்னாலும் நீ பண்ணது தப்புதான் ஒத்துக்கிற அளவுக்கு உனக்கு ஒரு தைரியம் ஒன்று வேணும். ஸோ அதனால நீ எது பண்ணினாலும் அது உனக்கு பெரிய சக்சஸ் கொடுத்தாலும் இல்லாட்டி பெரிய ஃபெயிலியர் கொடுத்தாலும் அதை நீ ஒத்துக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிகினிங்லேருந்தே வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நான் ஆரம்பிக்கும் போது பெரிய கனவோட ஆரம்பிச்சேன்னா என்னன்னு தெரியல, பட் இப்போ திரும்பி பார்க்கும்போது ஓ இவ்வளோ நாள் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஒரு செகண்ட் இன்னும் கொஞ்சம் பாஸ் பண்ணி யோசிச்சு பார்க்கும்போது இவ்வளோ காலத்துல எவ்வளோ ஆக்டர்ஸ் எவ்வளோ டிரெக்டர்ஸ் இந்த ஸ்பேன்ல ஒர்க் பண்ணக்கூடிய டைம், அதே மாதிரி நிறைய கேரக்டர்ஸ். இப்போ நாளைக்கு என்ன யாராவது ஒருத்தர் பார்த்தா கூட அவங்களுக்கு வந்து நான் யாருன்னு டக்குன்னு ஞாபகம் வரலனாலும் நான் பண்ண கேரக்டர் சொன்னா அவங்களுக்கு உடனே ஞாபகம் வரும், ஓ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரியான அப்ரிசியேஷன் அதெல்லாம் கேட்கும்போது இன்னும் இந்த மாதிரி நிறைய பண்ணணுங்கிற ஆசை இப்போ நிறைய ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சோம் அதனால உள்ள வந்தோம் அப்படிங்கிற ஒரு இதுல தான் இல்ல. முதல்ல நான் ஒரு எதிர்பார்ப்போட வந்தேன், சினிமா என்ன கொடுக்கும்னே தெரியாதுல்ல, பிகாஸ் எனக்கு சொல்லி கொடுக்க ஆள் கிடையாது, இல்லாட்டி கதைகள் நான் கேட்கறதுக்கான என்னோட சொந்தத்திலயோ இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாருமே கிடையாது. ஸோ எதுவுமே தெரியாம வந்து செல்ஃப் மேட் பர்சன் அப்படின்னு சொல்ல முடியாது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தோட சப்போர்ட்னாலதான் நம்ம இருக்கோம். சும்மா நானே மட்டும் போனேன் நானே ஓடுனேன் அப்படின்னு சொல்லிட முடியாது. இவ்வளவு பேர் பார்த்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா அப்ப அவங்களுமே வந்து ஏதோ ஒன்று நோட்டீஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து மேபி இன்னும் நிறைய வேலை செய்யணுமோ, இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணுமோ, இன்னும் நிறைய ரோல்ஸ் பண்ணணும், அந்த மாதிரியான இன்னும் இந்த சினிமா நம்மளை எங்க கூட்டிட்டு போகுதுங்கிறது எதிர்பார்த்து இருக்கேன்.